பொம்பளை பொறுக்கு அந்த பொண்ணு நாளைக்கு செத்து போனா நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்களா? சேஃப்டியா இருக்கும் சார். இப்ப வரையும் சேஃப்டியா தான் இருக்கும். 1 month வரையும் நீங்க வரக்கூடாதுன்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டாங்க. ஓகேம்மா. சேஃப்டியா தான் இருக்கும் சார். ஆனா இந்த வீடியோஸ் வைரல் ஆகுறதுனால ஏதாச்சும் பண்ணுவாங்களான்னு ஒரு பயமும் இருக்கு சார். அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெருமாள்ங்கிறவர் பாதியிலே விட்டு போயிடுவார், என் பொண்ணு வாழ்க்கையே வீணாக போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கம்மா. அது எல்லாமே பொய் தான் சார். அவங்க சொல்லிட்டு இப்ப வரையும் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பொய் தான். எதுவுமே உண்மை கிடையாது. அப்பா சைடு இருக்கிறவங்களும் அப்பாவை சுத்தி இருக்கிறவங்க தான் அவங்கள அப்படி பேச வச்சது சார். எனக்கு இன்னும் வரையும் எங்க டாடி மேல நம்பிக்கை இருக்கு. அப்பாவா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் நேற்றுலேருந்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சுமா, அவங்க அப்பா அம்மாவை வந்து உங்கள் காலில் விழுந்ததாகவும் நீங்கள் அதை கண்டுக்காமல் இருந்ததாகவும் அதுதான் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. கண்டுக்காமலாம் இல்ல சார். அவங்க என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க சார். அது அவளுக்காக மருந்து குடிச்சாங்க. நான் அவளுக்கு இல்லைன்னா நான் செத்துருவேன். உங்கள் பையன்? எங்கள் பையன் செத்துருவேன். அவளுக்குலாம் உயிரை நான் வாழ மாட்டேன். போய் பொண்ணு கேளுங்க. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணுங்க. யாரும் எடுக்கலாம் பொண்ணு உள்ள விட்டு சாத்திட்டாங்க. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்ட் டேஸாகவே நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி சரி, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டே இருக்குது. அதாவது ஒரு காதல் ஜோடி போலீஸ் ஸ்டேஷனில் தஞ்சம் புகுந்திருக்கு. அதாவது அந்த பொண்ணோட பெற்றோர்கள் வந்து அந்த பொண்ணுகிட்ட காலில் விழுந்து, ப்ளீஸ்மா தயவு செய்து எங்கள் வீட்டோட வந்துடுமா, அந்த பையன் உனக்கு வேணாமான்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டார். அதுக்கப்புறம் ஒரு மனவிரக்தியில் ரோட்லேயும் இறங்கி அந்த பொண்ணோட அப்பா போராட்டம் பண்ணார். இதை பார்த்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் சரி, ஒரு நார்மல் பார்வையாளருக்கும் சரி, உண்மையிலே அது ரத்த உரைய வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த காதல் ஜோடியிடம் என்ன நடந்தது என்பதை பற்றி விரிவாக கேட்க போகிறோம். வாங்க போகலாம். பெருமாள் ஒய்ஃப் திவ்யா நீங்கள் தானம்மா? எஸ் சார். ஓகேம்மா. ஒரு நேற்றுலேருந்து ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குமா. அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து தஞ்சம் அடைஞ்சதாகவும் உங்கள் அப்பா வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணியும் நீங்கள் போகாததாகவும் ஒரு வீடியோ வந்துகிட்டு இருக்கு. அப்பா வந்து பெருமாள்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணவரை வந்து நல்லவர் இல்லை, அவர் நிறைய பெண்களோட தொடர்புலாம் இருக்குது, நம்பி போகாத மாதிரி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாருமா. இது உண்மையா? இது நீங்கள் சொன்னாதாம்மா இது வெளியே வரும். இது வந்து உண்மை கிடையாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை சார். எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. சரிம்மா. பட் வந்து எங்க அப்பாவுக்கும் நம்பிக்கை இருந்துச்சு அவங்க அப்படி இல்ல அப்படின்ட்டு. பட் சரௌண்டிங்ஸ் இருக்க ரிலேட்டிவ்ஸ் விசாரிச்சு பார்த்தப்போ அவங்க வந்து ரொம்ப பேட் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா. அதனால வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளோ இது பண்ணி சொன்னது, பேட்டியெல்லாம் கொடுத்தது கூட மத்தவங்க சொல்லிதான் எங்க டாடி பண்ணது. எங்க டாடியா எதுவுமே பண்ண கிடையாது. அப்பா சைடு இருக்கிறவங்களும் அப்பாவை சுத்தி இருக்கிறவங்கள தான் அவங்கள அப்படி பேச வச்சுது சார். எனக்கு இன்னும் வரையும் எங்க டாடி மேல நம்பிக்கை இருக்கு. அப்பாவா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி சொல்லி பண்ணாங்க. அது எனக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும் சார். ஓகே. இப்ப நேத்து வரைக்கும் நிறைய பேட் கமெண்ட் தான் வந்தது. சரி, நாங்க அப்பா கேட்டாரு, அவர் வந்து நீ எனக்கும் உனக்கும் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடு, சைன் போட்டுட்டு போயிடு அப்படின்லாம் கூட கேட்டாங்க. சரி நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன், சைன் போட்டு கொடுத்து வந்துட்டேன். அப்படி இருந்தும் அவங்க எங்களுக்கு வந்து கால் மெசேஜ் பண்ணிட்டு ஒரு நிறைய பேட் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க அதை வச்சு இன்னைக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னும் இருந்தேங்க. பட் ஆனா வந்து சரி எதுக்கு, அவங்கதான் நம்மள அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எதுக்கு அவங்கள பண்ணணும், நம்ம லைஃப் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது ஹோப்ல நாங்க சைலண்ட் ஆயிட்டோம் சார். இல்லம்மா, உங்க காதலை வந்து நீங்க முறைப்படி உங்க அப்பா அம்மாட்ட சொன்னீங்களாமா இதுக்கு முன்னாடி? வீட்ல சார், வீட்ல நாங்க ஃபர்ஸ்ட் வீட்ல கேட்டு பார்த்தோம், இந்த மாதிரி நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன். இவங்களுமே கேட்டாங்க, நானுமே கேட்டேன். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல சார். அதனாலதான் நாங்க வந்து சரி இதுக்கப்புறம் 2-3 years கழிச்சியாவது அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நாங்க நம்பிக்கை வச்சு அவங்க மேல இருந்தாலும் அவங்க அதேதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது மேல நம்பிக்கை இல்ல சார். அதனாலதான் நாங்க 2 பேருமே இந்த முடிவு எடுத்து
மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் சார். சரிம்மா. நீங்கள் மொத்தம் எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்கம்மா நீங்கள் 2 பேரும்? 3 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓ 3 வருஷமா. பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி பார்த்துட்டீங்க, சொல்லி பார்த்தும் அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கல. எஸ் சார். சரிம்மா. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல எனக்கு வந்து கேட்கல எதுவுமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அது எல்லாமே பொய் தான் சார். அவங்க சொல்லிட்டு இப்ப வரையும் சொல்லிருக்கிறது எல்லாமே பொய் தான், எதுவுமே உண்மை கிடையாது. ஆனால் நேற்றுலேருந்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சுமா, அவங்க அப்பா அம்மாவை வந்து உங்கள் காலில் விழுந்ததாகவும் நீங்கள் அதை கண்டுக்காமல் இருந்ததாகவும் அதுதான் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. கண்டுக்காமலாம் இல்ல சார். அவங்க என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க சார். அப்பா அம்மா மட்டுமே அவங்க என் காலில் விழல, கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே என்ன வந்து ரொம்ப போட்டு அமுக்குனது நசுக்குனது அந்த மாதிரி இருந்தனால போலீஸே எங்களை வந்து உள்ள கூட்டிட்டு போய் வச்சாங்க சார். அதுக்கப்புறமா தான் ரொம்ப பேசினாங்க செஞ்சாங்க. ஓகேம்மா. அப்படியே நான் இவங்க தான் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா இருந்து வந்தேன் சார். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கீங்களாம்மா? சேஃப்டியா இருக்கும் சார். இப்ப வரையும் சேஃப்டியா தான் இருக்கும். 1 மந்த் வரையும் நீங்க வரக்கூடாதுன்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டாங்க. ஓகேம்மா. இப்ப வரைக்கும் சேஃப்டியா தான் இருக்கும் சார். ஆனா இந்த வீடியோஸ் வைரல் ஆகுறதுனால இது மூலியமா எங்களை ஏதாச்சும் பண்ணுவாங்களா, வெளியே போக கூடாம ஏதாச்சும் பண்ணுவாங்களான்னு ஒரு பயமும் இருக்கு சார் எங்களுக்கு. ஓகே ஓகேம்மா. நீங்க இவங்க வந்து எல்லா இடத்துக்கும் போறவங்க வரவங்க, ஓகே ஓகே, பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கு சார். காலேஜ் இன்னும் 2 இயர்ஸ் இருக்கு சார். அவங்க வந்து நான் மேரேஜ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் தான் இருந்தேன். ஓகேம்மா. பட் ஆனா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீ அங்க போயிட்டீன்னா உனக்கு எதுவுமே நான் தர மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. சரி இதுக்கு அப்புறம் எப்படி அவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்குறதுன்னு ஒரு தாட் இருக்கு சார். ஓகே ஓகே. அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, பெருமான்கிறவர் பாதியிலே விட்டு போயிடுவாரு, என் பொண்ணு வாழ்க்கையே வீணா போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்கம்மா. அப்படிலாம் பண்ணுமா? அவங்க நம்பதை விட நான் நிறைய நம்பி இருக்கேன் சார். அவங்க என்ன அப்படி பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஓகே. அவங்க வீட்டு சைடுமே விட மாட்டாங்க சார். இவங்களே விட்டாலுமே அவங்க வீட்டு சைடு என்ன விட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ட்ரஸ்ட் இருக்கு சார், நம்பிக்கை இருக்கு. சரி ஓகேம்மா. நல்லபடியாக வாழுங்க. ஓகேங்களா? காதல் ரொம்ப ஒற்றுமை முக்கியம். எங்கள் ரெஃப்ளெக்டிவ் டீமாக சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். சீக்கிரம் நீங்கள் உங்கள் பெற்றவங்கள்ட்டையும் ஒன்று சேரணும், அதான் எங்கள் கோரிக்கை. ஓகேம்மா. நன்றி நன்றிம்மா. ஒரு 3 நாளாகவே ஒரு வீடியோ வந்துட்டு இருக்குமா, பெருமாள் அவங்க திவ்யா அவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் தஞ்சை புகுந்துருக்காங்க. பொண்ணோட அப்பா வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ரோட்டெல்லாம் பிரச்சனைலாம் பண்ணாங்க. நீங்கள் வந்து பெருமாளோட அம்மா. 2 பேரும் எத்தனை வருஷமா லவ் பண்ணாங்கம்மா? அவங்க 3 வருஷம் லவ் பண்ணுறாங்க. ஓகேம்மா. 3 வருஷம் லவ் பண்ணி எனக்கு தான் அவன் வேணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. சரிம்மா. வந்துட்டு திருப்பின்னு ஃபோனில் அந்த வீடியோவில் எல்லா தாளையும் விட்டு அசிங்கம் பண்ணுறாங்க. செருப்பு போடுறது, இந்த மாலை போடுறது, கண்ணீர் விடுறது எல்லாமே விடுறாங்க. அது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு இருந்தேங்க. எப்படி தயவு செய்து நீங்களே வந்தீங்க. செருப்பு போடுறதுனா எப்படிமா சொல்கிறீங்க? அது மாலை அப்படியே கழுத்தில் மாலை போடுற மாதிரி, இப்போ கழுத்தில் செருப்புல அடிக்கிற மாதிரியே மாலை அப்படியே பையன் போட்டோக்கு போடுறாங்களா? ஓ. போட்டு கண்ணீர் அவங்க பொண்ணு கண்ணீர் அஞ்சிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. சரி சரி சரி. இல்லை பொண்ணோட அப்பா அம்மா வந்து பொண்ணு வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒரு பதறுவாங்களாம்மா? நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசுனீங்களா அவங்கள்ட்ட? அவங்க கூட பேசணுங்க. ஆனால் அவங்களாம் கொஞ்சம் அவ்வளோ ஒரு நாள் எங்கள் வீட்டானே வந்தாங்க. பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னா அவங்க அப்பா இருந்தோன்னு நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் அப்படின்னு ஆயிட்டுங்க. அப்புறம் இவங்க அம்னா ஆனாங்க. திருப்பி இவங்க ஒரு மரம் பண்டகம் வந்துச்சு, வீட்டுக்கே வந்துச்சு பொண்ணு, பேசினாங்க. சரி அவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ எங்களுக்கு தெரியல. ஓகே ஓகே. இப்போ காமனாக என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணு சைட்லேருந்து உங்கள் அப்பா அம்மா வந்து அழுது பேசுகிறது நிறைய ட்ரெண்டாக போயிட்டு இருக்குமா, அது வழியாகவும் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பையனை பெற்றவங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்கள் பையன் நல்லவனா, எங்களுக்கு நல்லவனாக்கிறோம், அவங்களுக்கு கெட்டவனாக்குவான். புரியுது? எங்கள் பிள்ளை எங்களுக்கு நல்லா, அவங்களுக்கு இப்போ நம்ம பிள்ளைய பார்த்து அவங்களுக்கு விரோத மாதிரி இருக்குது. இப்போ பக்கங்கிறவங்க அவன் ஐயோ இம்மானவன் எத்தடா பலான்னு பொண்ணு வச்சுருக்கிறான், இத்தனை பொண்ணு சும்மா வண்டியில் போனால் கூட வண்டியில் போட, சும்மா போனால் கூட வண்டியில் போன. அவன் தொழில் வந்து ராத்திரி பகலுக்கு திரு தொழில், ரேடியோ செட்டு தொழில். அவன் அப்படி தான் போவான் வருவான். அவன் இன்னொருத்தன் கூட போனான், இன்னொருத்தி கூட போனான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எதுவும் காதல் கேட்கல, நீங்கள் காதல் கேட்கல. இப்போ இன்னொருத்தர் சொல்கிறத தான் நீ காதல் கேட்டு எங்கள் பையனே சும்மா பெராடு பண்ணுறான். அவத்தடா ஐயோமானவன் பொம்பளை பொறுக்கி சுத்த பொறுக்கி அப்படின்னு உங்கள் பையனை சொல்கிறாங்க. எங்கள் பையனை சுத்தமாக சொல்கிறாங்க.
ஆனா பல பெண்களோட தொடர்பு இருக்கு, அந்த பையன் ரொம்ப நல்லவன் இல்ல, அவருக்கு வேலை வெட்டிலாம் இல்ல அப்படியே சொல்றாங்களாமா? அவன் வேலை ரேடியோ செட் சார். ஓகே. அவன் ரேடியோ செட் வச்சு அவன் தொழில நடத்துறான். சரி. இப்போ ஒரு பொண்ணுகிட்ட இப்போ ஒரு வீடு பந்தல் போறதுக்கு போனா ஒரு பொண்ணுகிட்ட பேசுறத கூட வரும். ஆமா. ஒரு பொம்பளைங்கிட்ட பேசுறது அதே நம்ம தப்பா செஞ்சு நான் அவன் ஐயோயமானவன் திருடா பொண்ணு எத்தனை பொண்ணை வச்சுனுக்குவான். நீ கண்ணில் பாத்தியா? நீ பார்க்கல இல்ல, நீ எதுக்கு சும்மா பொண்ணை வச்சுனுக்குறான்? அவன் ஐயோயமானவன், பொண்ணு பொறுக்கி பொம்பளை பொறுக்கி அப்படின்னால எதுக்கு சொல்ற? உனக்கு பிடிக்கலாம் கையெழுத்து போட்டு நீங்களாம் வந்துட்டீங்க, நாங்கள் அதோட சைலண்டாக இருக்கிறோம், நீ எதுக்கு சும்மா அது மாதிரி பிளான் பண்ணி தர்ற? போலீஸ் ஸ்டேஷன்ல பொண்ணுகிட்ட பேசவே விட மாட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. பேசுனீங்களா? பேசி கையெழுத்து போட்டு எல்லாமே போட்டு தானே நீங்கள் வெளியே வந்தீங்க. எங்களே வேணாலும் கூட உள்ள விடல, உங்களுக்கு மற்ற பேர் உள்ள விட்டாங்கல்ல. ஒரு வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்து சொன்னீங்களா, என்னமாச்சு அது? அது அவனுக்காக மருந்து குடிச்சாங்க. நான் அவளுக்கு இல்லைன்னா நான் செத்துருவேன். உங்க பையன்? எங்க பையன் செத்துருவேன், அவெல்லாம் உயிரை நான் வாழ மாட்டேன், நீ போய் பொண்ணு கேளுன்னா அப்புறம் ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோன் பண்ணுங்க, யாரும் எடுக்கலாம், அந்த பொண்ணை உள்ள விட்டு சாத்திட்டாங்க. சாத்திட்டு பிறகு நாங்கள் இப்போ பையனை ஒரு 2 நாள் விட்டு 1 நாள் விட்டு கூட்டினாட்டுங்க. அப்போ வந்து ஒரு மாதமாக பேச இருந்தாங்க, அப்புறம் பேசி நின்றுக்கிறாங்க. ஓகே. இப்போ திவ்யா அந்த பொண்ணு எனக்கு அவள் தான் வேணும், அவள் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்ட்டு மருந்து குடித்தான். ஓகே. இல்லை 3 வருஷமா இந்த காதல் பண்ணிருக்காங்களா? காதல் பண்ணு. ஓகே ஓகே. நீங்கள் பேச்சுவார்த்தை அவங்க அப்பாவே சொன்னாங்க, என் பையன் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாங்க. சரி. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் வந்து அப்புறம் இப்போ ஊரில் உலகத்தில் என்னன்றா நான் கேட்டு நல்ல மாதிரியே கொடுத்துட்டுக்குவேன், நல்ல மாதிரி செஞ்சுட்டுக்குவேன், அவன் நல்லவன் இல்லை, அவன் கெட்டவன் அப்படின்னு. கெட்டவன் நல்லவனும் எனக்கு அவள் தான் வேணும் அப்படின்னு இவங்க உட்காந்தாங்க. சரி. அப்புறம் அவங்க 2 பேரும் குழந்தை, அவ்வளோதான். சரிம்மா. இப்போ படிச்சுட்டு இருக்காங்களாம்மா? இப்போ திடீர்னு உடனே இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதாச்சும் கல்யாணம் பண்ணிக்கின்னு நான் படிக்கிறேன், உங்கள் வீட்டில் கூட நான் படிக்கிறேன், காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். நம்ம ஃபஸ்ட்டு பொண்ணு வீட்டுக்கு போனோம். அங்கே அந்த பொண்ணோட அம்மா, அதாவது திவ்யாவோட அம்மா வந்து நிறைய விஷயங்கள் நம்மள்ட்ட ரொம்ப கண்ணீர் மல்க ஷேர் பண்ணாங்க. அதில் முக்கியமான விஷயம் நம்ம ஒன்றும் காதலுக்கெலாம் எதிரி இல்லை தம்பி, நிறைய மீடியாவில் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, நாங்கள் சேர்த்து வைக்க தான் பார்த்தோம், அந்த பொண்ணு டிகிரி முடிக்கிட்டோம், அந்த பையன் நல்லா வேலைக்கு போட்டோம், நல்லவனாக இருந்தாலும் இன்னும் நாங்கள் சீக்கிரமாக கூட சேர்த்து வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப கதறி அழுதாங்க. எவ்வளோ சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட தம்பி, திடீர்னு இப்படி சொல்லாமல் இல்லாமல் போயிட்டாலே அப்படின்னு. உண்மையிலே எல்லா பேரண்ட்ஸுமே தன் பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே எல்லாருமே இப்படி அழதான் செய்வாங்க. அவங்க சொந்தக்காரங்க, பாட்டி எல்லாருமே அந்த பொண்ணை ரொம்ப ஆசையாக செல்லாமல் வளர்த்துருக்காங்க. இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாலே, தப்பானவனோட போயிட்டாலே அந்த வார்த்தையை திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு பையன் மேலே ஏன் ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துச்சுன்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்பு வீட்டுக்கு தெரியாமல் அந்த பொண்ணு ஒரு 3 பவுன் அந்த பையனுக்கு எடுத்து கொடுத்துருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் விஷயம் ரொம்ப பெருசானதுக்கு அப்புறம் அந்த பையன் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டதா பொண்ணோட வீட்டுக்காரங்களே சொல்கிறாங்க. இது மாதிரி சின்ன இன்ஸ்டன்ஸ்லாம் வந்து கோவமாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்திருக்காங்க, இன்ஜினியரிங் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2nd இயர் தான் முடிச்சிருக்காங்க, இன்னும் 2 வருஷம் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்குள்ளே இப்படி திடீர்னு கல்யாணம் நினச்சி பொண்ணோட படிப்பும் கெட்டு போச்சே, நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோமேனு. அதனால் நம்ம தரப்பு வந்து இந்த பையன் வீட்டுக்கும் வந்து விசாரித்தோம். பையன் வீட்டிலேருந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனும் அந்த பொண்ணும் 3 வருஷமாக உண்மையாக லவ் பண்ணாங்க, பொண்ணு வீட்டில் ஏற்றுக்கல, அதனால தான் என் பையன் இந்த முடிவு எடுக்கிற மாதிரி போயிடுச்சு அப்படின்னாங்க. நாங்கள் பொண்ணுகிட்ட அந்த ஒரு வீடியோ கால்லையும் தொடர்பு கொண்டு பேசணும். அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது, எங்கள் அப்பா அம்மாவை பிடிக்கும், அவங்க புரிஞ்சிக்கணும், பெருமாளுங்கிறவனால தான் நான் லைஃப் லாங் வாழ்வேன், அவங்கள பற்றி யார் தப்பாக பேச வேணாம். அந்த திவ்யாங்கிற பொண்ணுகிட்ட நம்ம பேசின வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. அதாவது அந்த பொண்ணோட ஃபோட்டோவுக்கு ஒரு இறுதி மரியாதை செலுத்துகிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வருதான். அதே மாதிரி அவரோட கணவர் பெருமாள் புகைப்படம் மீது வந்து செருப்பு மாலை அணிவித்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் வருது. ரொம்ப இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் உண்மையிலே வாழ ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணாங்க. நம்ம 2 தரப்புலையும் கடைசியாக பேசிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அவங்களும் பெத்த பொண்ணு வேணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த பொண்ணும் அந்த பெருமாள்ங்கிறவோட தான் நான் கடைசி வரைக்கும் வாழ்வேன் அப்படிங்கிற முடிவுலையும் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. 2 தரப்பும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.